எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் ஸ்பெஷலாக இருக்கிற 2 சம்மர் ட்ரிங்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறது. மேங்கோ சாகோ ட்ரிங்க், இன்னொன்று வந்துட்டு மலபார் ஸ்பெஷலாக இருக்கிற அவல் மில்க் ஷேக். எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வரலாம். முதல்ல மேங்கோ ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணி எடுக்கலாம் பார்க்கலாம். அதுக்காக செவ்வாய் அரிசி 1/4 கப் அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 கப்புக்கு 3 to 4 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேகணும். நம்ம ட்ரிங்குக்குள்ளே சேர்க்கும் போது கட்டி தெரியக்கூடாது, நல்லா சாஃப்டாக இருக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதே மாதிரி ஒரு பாத்திரத்துக்குள்ளே நிறைய தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே இது ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணிக்குள்ளே ஊற்றி இருக்கிறதுனால உடனே இதை ஆறிடும், அரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி 2 டைம் செய்யும்போது இந்த செவ்வாரிசி ஒட்டாமல் இதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நீட்டாக கிடச்சிடும். மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது மாம்பழம், 2 கப் அளவுக்கு மாம்பழம், 2 பெரிய மாம்பழம் கட் பண்ணி எடுத்துருக்கு. இனிப்பாக இருக்கிறது, கொஞ்சம் கலராக இருக்கிறதெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாருக்குள்ளே மாற்றி இருக்கு. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹார்லிக்ஸ் கூடி சேர்த்துருக்கு. ஹார்லிக்ஸ் இது கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாஷே பேக்கெட்டாக இருந்தால் 2 பேக்கெட் சேர்த்துக்கோங்க. இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் சேர்த்துக்கோங்க. கூலாக இருக்கிற சில்லாக இருக்கிற பால் 1/2 லிட்டர் அளவுக்கு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து பவுலுக்குள்ளே ஊற்றியிருக்கு. இது வந்துட்டு திக்காக இருக்கிற மில்க் ஷேக் கிடையாது, அதனால தான் நம்ம பால் ஊற்றி இருக்கிறது. ஃப்ரோசன் மில்க் இதில் சேர்க்கறது இல்லை. இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செவ்வரிசி வேக வச்சு சேர்த்துக்கலாம். 4 பேருக்கு குடிக்கிறதுக்கான அளவுக்கு 4 கிளாஸ் தான் நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கு, அதனால 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கு. சியா சீட்ஸ், நல்லா ஊறின சியா சீட்ஸ் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றியிருக்கு. சியா சீட்ஸ் வந்து ஆப்ஷனில் தான், வேணா மட்டும் சேர்த்தா போதும், இல்லை அந்த செவ்வரிசி மட்டும் சேர்த்து எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே வேறு எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை, இதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செவ்வரிசி இதுக்கு மேலே சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம குடிக்கும்போது இடையில அந்த சாஃப்டாக இருக்கிற செவ்வரிசி கூடி கிடைக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு மெயினாக இருக்கிற விஷயம், இது நம்ம இதே மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே குடிக்காமல் 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லானதுக்கப்புறம் குடிச்சிக்கோங்க. இல்லை இருந்தால் நம்ம குடிக்கும்போது செவ்வரிசியில் இனிப்பு இல்லாத மாதிரி தோணும், பச்சையாக தோணும். அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி செவ்வரிசியிலும் கொஞ்சம் இனிப்பெல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் குடிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் உடனே குடிக்கிற மாதிரியா இருந்தால் அரிசி வேக வைக்கும்போது, செவ்வரிசி வேக வைக்கும்போது கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து வேக வச்சு ட்ரிங்கு கூட மிக்ஸ் பண்ணி உடனே குடிச்சிக்கலாம். மேங்கோ சாகோ ட்ரிங்க் ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அவல் மில்க் ஷேக். இது வந்துட்டு மலபார் ஸ்பெஷலாக இருக்குது. 2 கப்புக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் நம்ம இப்போ எடுக்க போகிறது. முதல்ல 1/2 கப் அளவுக்கு அவல் ஒரு பவுலுக்குள்ளே ஊற்றி இருக்குது. அவல் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, எந்த அவல் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒயிட் எடுத்துக்கலாம், ப்ரௌன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப தின்னாக இருக்கிற பேப்பர் மாதிரி இருக்கிற அவல் இருக்கும், கட்டியாக இருக்கிற அவல் இருக்கும். இது வந்து நான் எடுத்துருக்கிறது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற அவல் தான். ரொம்ப நைஸாக இருக்கிற அவல் தான் எடுக்கிறேன் அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே 1 கப் அளவுக்கு பால் ஊற்றி இருக்குது. 10 to 15 நிமிஷம் ஊற வச்சிருக்கு. அதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்குள்ளே மாற்றிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு ஃப்ரோசன் மில்க் இதுக்குள்ளே சேர்த்துருக்கு. நம்ம மில்க் ஷேக் செய்கிறதுனால தான் ஃப்ரோசன் மில்க் எடுத்துருக்கு. இனிப்பாக இருக்கிற சின்ன சைஸ் 2 பழங்கொடி சேர்த்துருக்கு. ரோபஸ்டா பழத்தாக சேர்க்குற அப்படின்னா பெருசாக இருந்தால் பாதி சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் ஒன்று ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கு. 1 ஸ்கூப் வனிலா ஐஸ்கிரீம் கூட சேர்த்துருக்கு. ஐஸ்கிரீம் ஆப்ஷனல் தான், சேர்த்தா இன்னும் கொஞ்சம் அதிகம் டேஸ்ட் இருக்கும். சேர்க்காமல் இருந்தாலும் நம்ம இது குடிச்சிக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை கிளாஸில் சர்வ் பண்ணி கிளாஸுக்கு மேலே கொஞ்சம் பொரியவல்னு சொல்லிட்டு இங்கே பொரி மாதிரி அவல் கிடைக்கும், அது மேலே நிறைய வச்சு அது கூட வேர்க்கடலையும் வச்சு தான் நம்ம இது சர்வ் பண்ணுறது. இதுதான் பொரியவல். இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம இதில் சேர்த்துருக்கிற அவலே வந்துட்டு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே இதே மாதிரி வச்சு கொஞ்சம் வேர்க்கடலையும் போட்டு ஒரு ஸ்பூனில் நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் உடனே குடிச்சிக்கலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.